குட் மார்னிங் சில்ட்ரன். வெல்கம் டு எஜுகேஷன் இன்ஃபோ. நம்ம இன்னைக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 7 சயின்ஸ் பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடமாக நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அங்கிற பற்றி பார்ப்போம். நம்ம ஆறாவதுலேயே படிச்சிருக்கோம். நம்ம எல்லா செடிகளுக்கும் உணவின் மூலமாகத்தான் அனைத்துமே கிடைக்குது. உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்துமே கிடைக்குது. தாவரங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், மினரல் அனைத்துமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமா தான் கிடைக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம்னா நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு உணவு தேவையா இருக்குது. இந்த உணவு சாப்பாடு நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ் மூலமா தான் கிடைக்குது. அனிமல்ஸ் ஆனா அதே மாதிரி அந்த உணவை தயாரிக்க முடியாது. ஒண்ணு தாவரங்கள் செடிகள்ல இருந்து அல்லது செடிகளை சாப்பிடக்கூடிய மற்ற உயிரினங்கள்ல இருந்து தான் அந்த உணவை பெற முடியும். அதனால அனிமல்களும் மற்ற நம்மளை போன்ற உயிரினங்களும் நம்ம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ செடிகளை தான் சார்ந்து இருக்கிறோம். செடிகளை mode of nutrition in plants. Plants are the only organism that can prepare food themselves using water, carbon dioxide and minerals. செடிகள் தனக்கு தேவையான உணவை இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம சுற்றுப்புறத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மினரலை வைத்து தயாரிக்கிறது. The nutrients enable living organisms to build their bodies, to grow and repair the parts of the bodies and provide energy to carry out the life process. அந்த சத்துக்கள் நம்மளுடைய உடலோட வளர்ச்சிக்கும் எனர்ஜிக்கும் பல விதங்களில் தேவைப்படுது. நியூட்ரிஷன் இஸ் த மோட் ஆஃப் டேக்கிங் ஃபுட் பை ஆர்கானிசம் அண்ட் இட் இஸ் யூட்டிலைசேஷன் பை த பாடி. நியூட்ரிஷன்ங்கிறது என்னன்னா நம்ம எப்படி அந்த சத்துக்களை எடுத்துக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துங்கிறது என்பதை பொறுத்தது. The mode of nutrition in which organisms make food themselves from simple substances called autotrophic. தாவரங்கள் தங்களை சுற்றி கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களிலிருந்து தானாகவே உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடியது ஆட்டோட்ரோபிக் என்று சொல்றோம். அதை சுருக்கமா ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி விலங்குகள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாது, மற்றவங்களை சார்ந்து இருக்கணும். இதுக்கு ஹெட்ரோட்ரோப்ஸ் சொல்றோம். அந்த உணவானது இந்த தாவரங்கள்ல எங்கே தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அது எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது எவ்வாறு கிடைக்கிறது என்பதை பத்தி பார்ப்போம். அடுத்ததாக photosynthesis, food making process in plants. Leaves are the food factories of plants. தாவரத்தில் உள்ள இலைகள் தான் நம்மளுடைய உணவை தயாரிக்கக்கூடிய இடமாக காணப்படுகிறது. அதனால எல்லா தேவையான பொருட்களை இலைக்கு சென்று சேர வேண்டும். உதாரணமாக தண்ணீர், மினரல்ஸ், அதே மாதிரி தாது உப்புகள், மண்ணில் இருக்க தாது உப்புகள் எல்லாம் இலைக்கு போய் சேர வேண்டும். அதே மாதிரி சுற்றுப்புற சூழலில் இருக்க காற்றுல இருந்து கார்பன் டை ஆக்சைடை அது உறிஞ்சி கொள்கிறது. அதற்கு உறிஞ்சுவதற்கு இந்த இலைகளில் ஸ்டொமேட்டா எனும் சிறிய துளைகள் காணப்படுகிறது. Water and minerals are transported to the leaves by the vessels which run like pipes through the root. தண்ணீரும் மினரல்களும் வேரின் மூலமா உறிஞ்சி அது இலைக்கு போகிறது. They form a continuous path or passage to nutrients that reach the leaf. அவை தொடர்ச்சியாக இலைக்கு செல்லும்படி அதற்கு பாதைகள் காணப்படுகிறது. The leaves have green pigment called chlorophyll. அந்த இலைகளில் பச்சை நிறமான குளோரோஃபில்ங்கிறது காணப்படுகிறது. அது சூரியன்ல இருந்து அந்த சத்தை மாற்றி நமக்கு உணவில் சேமிக்கிறது. This energy is used to synthesize prepared food from carbon dioxide and water. அந்த எனர்ஜியின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை பயன்படுத்தி உணவான தயாரிக்கப்படுகிறது. இந்த முறைக்கு பேர் photosynthesis சொல்றோம். Since the synthesis of food occurs in the presence of sunlight, it is called photosynthesis. அந்த சூரிய ஒளியின் மூலம் நடக்கிறதுனால அது photosynthesis சொல்றோம். Photoனா light, synthesisனா to combine. Can we find that the chlorophyll, light, sunlight, carbon dioxide and water are necessary to carry out the process of photosynthesis. அதனால சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர் மூணுமே நம்மளுடைய உணவு தயாரிப்புக்கு தாவரங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. அதே மாதிரி the solar energy is captured by the leaves are stored in the plants in the form of food. அதே மாதிரி சூரியனுடைய சக்தி இலைகளில் உணவாக சேமிக்கப்படுகிறது. அதனால சூரியன், thus the sun is the ultimate source of energy for all living organism. அதனால சூரியனே அனைத்து சக்திக்கு முழு ஆதாரமாக காணப்படுகிறது. In the absence of photosynthesis, the world would not be any food.
இந்த போட்டோசிந்தசிஸ் இருந்ததுன்னா உலகுல உணவே இருக்காதுன்னு இதன் மூலமா தெரிய வருது. The survival of almost all living organisms directly or indirectly depend upon food made by plants. இந்த உலகத்துல அனைத்து உயிரினங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து தாவரங்களை தான் உணவுக்காக சார்ந்திருக்கிறது. Besides oxygen which is essential for the survival of organisms produced during photosynthesis. இந்த விலங்கினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த தாவரங்கள் போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ல இருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. During photosynthesis, chlorophyll containing cells of leaves in the presence of sunlight use carbon dioxide and water to synthesize carbohydrate. இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் அதை பயன்படுத்தி சூரிய ஒளி மற்றும் குளோரோஃபில் இவற்றை கொண்டு கார்போஹைட்ரேட் என்னும் மாவுச்சத்து தயாரிக்கப்படுகிறது. இதன் உப பொருளாக ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது, தாவரங்களிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இந்த படத்துல பாட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து குளோரோஃபில், இதனுடைய இது காட் செல்ஸ், இது ஸ்டொமேட்டா, இது லீஃபோட ஸ்ட்ரக்சர், இது காட் செல்ஸ், இது ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டல் ஓப்பனிங். இந்த மாதிரி இலைகள்ல சிறு துளைகள் மூலமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது. அடுத்ததாக டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன் த லீவ்ஸ் இண்டிகேட் த அக்கரன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இன் த லீவ்ஸ் இண்டிகேட் த அக்கரன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இந்த இலைகளில் காணக்கூடிய ஸ்டார்ச் வந்து நம்ம போட்டோசிந்தசிஸ் நடந்ததுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ a carbohydrate. ஸ்டார்ச் வந்து ஒரு வகையான கார்போஹைட்ரேட். செல்ஸை பத்தி ஒரு சிறு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை பத்தி பார்ப்போம். யூ ஹேவ் சீன் தட் த பில்டிங்ஸ் ஆஃப் மேட் ஆஃப் பிரிக்ஸ். நம்ம கட்டடங்கள் வந்து நம்ம செங்கல்கள்லாம் காட்டுறோம். அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து செல்ஸ் என்னக்கூடிய சிறிய சிறிய உறுப்புகளால் கட்டமைக்கப்படுகிறது. செல்ஸ் கேன் பி சீன் ஒன்லி அண்டர் மைக்ரோஸ்கோப். அந்த செல்ஸை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே தான் பார்க்க முடியும். சம் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். சில ஆர்கானிசம் வந்து ஒரே ஒரு செல்லால் மட்டும் ஆக்கப்பட்டிருக்கிறது. The cell is enclosed by thin outer layer boundary called cell membrane. செல் வந்து செல்லை சுற்றி ஒரு சின்ன மெம்பரேன் இருக்கு, அது வந்து செல் மெம்பரேன் சொல்றோம். Most cells have distinct centrally located spherical structure called nucleus. ஒவ்வொரு செல்லையும் சென்ட்ரலி வந்து ஒரு நியூக்ளியஸ் படக்கூடிய உட்கரு காணப்படுகிறது. The nucleus is surrounded by jelly-like substance called cytoplasm. அந்த நியூக்ளியஸ் சுற்றி ஒரு ஜெல் போன்ற சைட்டோபிளாசம் என்னக்கூடிய திரவம் காணப்படுகிறது. Besides leaves, தாவரங்களுள்ள விலைகளை தவிர இந்த போட்டோசிந்தசிஸ் ஆனது பச்சையாக காணக்கூடிய கிரீன் தாவரங்களுடைய மற்ற பகுதிகளில் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக கிரீன் ஸ்டெம்ஸ் அண்ட் கிரீன் பிரான்ச்சஸ். பச்சையாக காணப்படக்கூடிய தண்டுகள்ல, அதே மாதிரி பச்சையாக காணக்கூடிய கிளைகள்ல வந்து அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்குது. The desert plants have scale or spine-like leaves to reduce the loss of water by transpiration. பாலைவன தாவரங்கள்ல வந்து அந்த இருக்கக்கூடிய ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய சின்ன இலைகள் மூலமாக அது தன்னுடைய வாட்டர் லாஸை குறைத்துக் கொள்கிறது. These plants have the green stems which carry photosynthesis. அந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து ஒரு கிரீன் ஸ்டெம் இருக்கு. அந்த ஸ்டெம்ஸ்ல தான் மெயினான போட்டோசிந்தசிஸ் நடக்கும். Thank you children.